அரசாங்க நிதி முறைகேடுகள் தொடர்பாக முன்னாள் நிதியமைச்சரான பசில் ராஜபக்சவை கைது செய்ய கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தின் நிதியை முறைகேடாக பயன்படுத்தியது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் அளித்த முறைப்பாடு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சந்தேக நபர் சார்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ஹெலிங்கு இந்த வழக்கின் மூன்றாவது சந்தேக நபர் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 127வது பிரிவின் கீழ் ரகசிய வாக்குமூலம் அளிக்க விருப்பம் தெரிவித்துள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். 2014ஆம் ஆண்டில் சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்திற்கு ஒதுக்கப்பட்ட 7.8 மில்லியன் ஊவா மாகாண சபை தேர்தலுக்கான டி-ஷர்ட்டுகளை அச்சிட பயன்படுத்தியதனால் அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் பிரிவு நீதிமன்றத்தில் அறிக்கை அளித்திருந்தது. இந்த சந்தேக நபர்கள் மீது பொது சொத்து சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தனர். அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள நிதி இயக்குநரும் இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேக நபராக பெயரிடப்படுவாரா என்று நீதிபதி குற்றப்புலனாய்வு துறையிடம் கேள்வி எழுப்பினர். அப்போது இது தொடர்பாக சட்டமா அதிபர் திணைக்களத்திடமிருந்து அறிவுறுத்தல்கள் இன்னும் வரவில்லை என்றும் குற்றப்புலனாய்வு துறை தெரிவித்தது. இது குறித்து உத்தரவை பிறப்பித்த நீதவான் இந்த சம்பவத்தின் மூன்றாவது சந்தேக நபரான நிர்வாக இயக்குநரும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள சந்தேக நபரான நிதி இயக்குநரும் சம்பவம் தொடர்பான முதல் மற்றும் மூன்றாவது பற்றுச்சீட்டுகளின் கையெழுத்திட்டிருக்கின்றார். ஆனால் இந்த சம்பவம் தொடர்பாக நிதி இயக்குநர் இன்னும் கைது செய்யப்படாததனால் மூன்றாவது சந்தேக நபருக்கு பிணை வழங்கப்படுகிறது. அதன்படி இந்த வழக்கில் மூன்றாவது சந்தேக நபரான இயக்குநர் ரூமி ஜாஃபருக்கு பிணை வழங்கப்பட்டது.